ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக் தான் தொடர்ந்து வீடியோ பண்றதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். உண்மையே இது வரைக்கும் ஓடுதுன்னா நீங்க பண்ற அந்த லைக் தான். ப்ளீஸ் மறக்காம தொடர்ந்து உங்க அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டே வீடியோ பாருங்க நண்பர்களே. எத்தனை மாசம் ஆகுது? 7. நல்ல கீழ் வயிறா ஊசியா இருக்கு. இந்த புள்ள உனக்கு ஆம்பளை பையனா போ. அப்படியா? ஆமா, வயிறு நல்ல ஊசியா இருக்குல்ல, ஆம்பளை பையன் தான். அந்த பையலுக்குலாம் எல்லாமே ஆம்பளை பையன் தான் பிறப்பான். அவன் ஆள் வாட்டு சட்டமா எப்படி இருக்கும்? சரிம்மா, பாத்து போ. சரி. அப்படியாம்மா, ஆம்பளை பையன் உள்ள இருக்கீங்க? குட் மார்னிங் சார். என்னம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஏமா, இனி நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி குழந்தை குட்டின்னு வரலான்னு முடிவு பண்ணிருக்க. சரி, எதுவா இருந்தாலும் அன்னைக்கு நடந்த அசோசியேஷன் மீட்டிங்க்கு நீ வந்திருக்கணும். என்ன மீட்டிங்? ஏமா, உனக்கு தான் மெயில் அனுப்பியிருப்பாங்களே, முக்கியமான டாக்டர்ஸ் மட்டும் தான் அந்த மீட்டிங் நடந்தது. உன் மேல அசோசியேஷனே கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்களே, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டே அப்படி? என்ன சொல்றீங்க? அந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல ஒரு மீட்டிங் நடந்தது, அதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் பண்ணல, அதுக்கு உன் மேல கம்ப்ளைண்ட். அதுக்காக மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, நீ அதுக்கும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலையாமே. என்ன சொல்றீங்க? எனக்கு எந்த மெயிலுமே வரலையே. என்னவா சொல்ற? உன் போனுக்கு மெயில் வந்திருக்கு, அப்புறம் வீட்டுக்கே கொரியர் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம அசோசியேஷனை சேர்ந்து நீ இனிமேல் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு தடை போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? இனி போய் நீங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் சரி, அசோசியேஷன்ல இனி உங்களை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. உங்க சர்டிபிகேட்டையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏமா, இதுக்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ படிச்ச? உனக்கு இருக்க அறிவுக்கு நீ இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு, நாங்க எத்தனை வருஷமா படிக்கோம், எங்களால முடியல. ஆனா நீ பின்னாடி படிச்சு முடிச்சுட்டு இப்படி தூக்கி எறிஞ்சிட்டியம்மா. என்ன சொல்றீங்க? ஒருவேளை குடும்பம் குட்டின்னு வாழையக்கு ஆசைப்பட்டுட்டே என்னமோ. எல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் படிச்ச படிப்பு ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருந்தா நீ எப்போ வேணாலும் வேலை பார்த்துருக்கலாமாம்மா. என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா சொல்ற? இல்ல, எனக்கு தெரியாது. இல்லம்மா, வீட்டுக்கு உனக்கு கொரியர்லாம் அனுப்பியிருந்தாங்க, 3 வாட்டி உனக்கு வந்திருக்குமா? 3 வாட்டியா? ஆமா, திரும்ப திரும்ப உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே, ஏன்னா உன் படிப்பு அப்படி, நீ வாங்கியிருக்க மெடல் அப்படி. அதுக்கானே நீ பெரிய விஐபிக்கு எல்லாம் ஆபரேஷன் பண்ணிருக்க. அதுக்கு இப்போ கூட நிறைய விஐபிக்கு ஆபரேஷன் தேவை உன்னை தேடினாங்க, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிய. இல்ல, எனக்கு தெரியாது. 3 திருப்ப உன் வீட்டுக்கு மெயில் வந்ததுமா. இப்போ அசோசியேஷனே உன் மேல கோமா இருக்கு. இனி நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாலும் இன்னொருத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இனி அடுத்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி தேர்தல் வைப்பாங்க. அந்த அசோசியேஷன் மாறிச்சுன்னா அவங்க இறக்கப்பட்டா நீ டாக்டர் ஆகலாம். அதுவும் அவங்களுக்குலாம் நீ யாருன்னே தெரியாது, வரப்போறவங்க என்ன குணத்தோட வருவாங்கன்னு தெரியாது. நீ இவ்வளோ மெடல் வாங்கி வச்சிருக்க, அவங்க எப்படி ஏத்துக்கிடுவாங்க? அவன் மேல வர்றதுக்கு தான் பாப்பான், உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ இத்தனை வருஷம் படிச்சதெல்லாம் வீணா போச்சுமா. சரிம்மா, நான் வரேம்மா. சரி. மெயில் வந்தா என்கிட்ட கொடுத்துருவாங்களே, ஏதாவது கொரியர் வந்தாலும் என்கிட்ட கொடுத்துருவாங்களே. என்கிட்ட கொடுக்கல. அந்த மெயில் பேப்பர் எங்க? கட்டில கீழே எதுவும் இருக்கான்னு பாப்போம். இது என்னது? 5 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு, ஆனா இது என்கிட்ட யாருமே சொல்லலையே. இது எப்படி கட்டில கீழே போச்சுது? சாரி தேன்மொழி, அவ உன் மேல கோவத்துல லெட்டர் கொடுக்காம இருந்திருக்கா. அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுல்ல, அதனாலதான் சும்மா உனக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கா.
ஆனா நீ கையில வச்சிருக்க கொரியர் வந்ததுல எனக்கு தெரியாது. 2 கொரியர் வந்தது. நான் யார்ட்டையும் கொடுக்கல, ஓட்டுக்கு மேல வச்சுட்டேன். யாராவது பார்த்தா எடுத்து கொடுப்பாங்கன்னு நான் மேலேயே வச்சுட்டேன். ஆனா அதை நான் வேற எதுவும் செய்யல. சாரி தென்மொழி, யார்ட்டையும் சொல்லிடாத. யாரும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. இப்பதான் எல்லாரும் என்ன மன்னிச்சு ஏத்திருக்காங்க. இங்க பாரு, நான் வேற எதுவுமே பண்ணல. உனக்கு வாங்கின கொரியரை அப்படியே ஓட்டுக்கு மேல வச்சுட்டு போயிட்டேன். நான் வேற எதுவும் பண்ணல தென்மொழி. சாரி தென்மொழி, நானும் ஓட்டுக்கு மேல தான் பார்த்தேன். ஆனா நான் ஏதோ பழைய பேப்பர்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ கையில வச்சிருக்க பேப்பர் நாங்க வாங்கல. கட்டில கீழே கிடந்ததே. சாரி தென்மொழி. போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு நாள் அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, உனக்கு கொரியர் வந்திருக்குன்னு. பொண்ணுத்தர மாமா கிட்ட கூட சொன்னாங்களே. ஆமா, நான் கேட்டேன். கொடுத்துட்டியான்னு அத்தை கேட்டாங்களே. பொண்ணுத்தர மாமா கிட்ட அன்னைக்கிளி பாட்டி கூட சொன்னாங்க, டேய் அவகிட்ட அந்த கொரியரை கொடுத்துட்டியான்னு. மாமா கூட கொடுத்தேன்னு சொன்னாரே. என்கிட்ட எந்த கொரியரை யாரும் தரவே இல்லை. சரி, இங்கல போங்க. சாரி. சரி போ. எனக்கு இதை பத்தி எந்த விவரமும் தெரியாது. தூக்கி ஓட்டுக்கு மேல வச்சுட்டேன், அவ்வளவுதான். சரி, ஒண்ணு இல்ல, நீ போ. தருண் கிட்ட சொல்லிட மாட்டியா? நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், போ. இப்ப என்ன பண்ண போற? அவ்வளவுதான், முடிஞ்சது. இது தென்மொழி டாக்டர்லாம் கிடையாது. நீ மனசு வச்ச முடியும். ஏதாவது வலி இருக்கும், யோசிச்சு பாரு. வலி இருந்தது, அதையும் அடைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் இருக்காதே, மனசு உடைஞ்சு போகாதே. போச்சு, கஷ்டப்பட்டதா பகல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நான் எதுக்காக ஓடுறேனோ எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைச்சேன். சாரி, பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். பொண்ணுத்தர மாமா கிட்ட பத்தி பேச வேண்டாம், இருக்கட்டும். இதுல தானே என் கண்ணு வச்சிருந்தேன். திரும்பி என் கண்ணை பாத்தியா? இங்க பாரு, நான் வரதுக்கு காலையில ஆயிரும். நேரத்துக்கு மாத்திரை போட்டு சாப்பிட்டு அப்படி தூங்கிருந்தா பிள்ளைங்களை விக்கி பாத்துக்கிடுவான். நீ எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே தூங்கிரு. 9 மணிக்கு ஆனந்தி கிட்ட பாலை காய்ச்சி கொடுக்க சொல்லியிருக்கேன், கொடுத்துருவா. ஆனந்தி 8 மணிக்கு சப்பாத்தி போட்டு சொல்லியிருக்கேன், போட்டு கொடுத்துருவா. அப்புறம் தருண் 7 மணி வாக்குல பழங்கள் கொடுத்துருவான், அதை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு. ஐயோ, என் கண்ணு எங்க வச்ச? அந்த டேபிள் இருந்தது. இந்த மெயில கட்டில கீழே கிடந்தது. இந்த மெயில கட்டில கீழே கிடந்தது. அது 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 சாரிடி, சாரிடி. இத்தனை வருஷம் சின்ன புள்ளையில இருந்தே நான் கனவு கண்டது. அழாதடி, 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 ப்ளீஸ்டி. நான் இவ்வளவு சீரியஸா இருக்கும் எனக்கும் முதல்ல தெரியாதுடி. நான் ஏதோ சாதாரண மெயில் நினைச்சேன். இப்ப நீ சந்தோஷமா இருக்கிய, இப்ப போய் ஏதாவது வர சொல்லுவாங்க, வைப்பாங்க, முக்கியமான ஆபரேஷன் சொல்லி உன்னை வர சொல்லுவாங்க. அப்படி நினைச்சுதாண்டி இதை ஒளிச்சு வச்சேன். சத்தியமா உன் வாழ்க்கையை கெடுக்கணும், உன் கனவை கழிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லடி. அப்படி ஒரு ஈத்திர புத்தி எனக்கு வரவும் செய்யாது. நான் அப்படி ஒரு எண்ணம் வைக்கவும் மாட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. அழாதடி, அழாதடி. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயில் வந்தது, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்னது, இன்னொரு மெயில? அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா அந்த செய்தி நீ உன்கிட்ட சொல்ல நேரம் நீ மாசமா இருந்த. நான் எப்படி சொல்ல முடியும்? உனக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டு என்னடி பண்ண முடியும்? அதான் எனக்கு இதை விட எனக்கு என் பொண்ணாட்டி பிள்ளை தான் முக்கியம். அதான் நான் அப்படி நினைச்சிட்டேன். எந்த ஆம்பளையும் நினைக்கிறது என்னடி? என்கிட்ட சொல்லிருந்தா நான் வேற ஏதாவது முயற்சி பண்ணிருப்பேன்ல. ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுங்க, என்கிட்ட ஏன் சொல்லல? கத்தாதடி, உனக்கு ஒத்துக்கடாடி, பேசுடி. கிட்ட வராத. என்ன பேசுற? நான் பாரு, வேலைக்குனே செஞ்சாலும் போவோம். நான் தெரியாம பண்ணது. தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு பண்ணிருக்கீங்க. முட்டாள்தனத்துல பண்ணிட்டேன், மன்னிச்சது. சாரி, சாரிடி, சாரிடி. அப்படிலாம் பேசாதடி. எனக்கு நீ என் குழந்தை வேணும், அவ்வளவுதான். அப்ப நான் செத்தா பரவாயில்ல உனக்கு? என்ன பேசுற? இப்பெல்லாம் மாசமா இருக்கும்போது பேசாத சொல்லிட்டேன், எனக்கு கோவம் வந்துடும். என் கனவு, என் கனவு. என் சார் மாமா எதுக்காக செத்தாரு? என் கனவுக்காக தானே. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இங்க பாரு, யார்கிட்ட பேச சொல்லு, நான் பேசுறேன்.
எனக்கு பெரிய பெரிய அரசியல் தெரியல. நான் யார் மூலமா பேசுறேன், எப்படி பதற? இங்க பாரு, சிஎம் வரை எனக்கு பேச கண்டுட்டு இருக்கேன். உனக்கு நல்லா தெரியும். நான் யாருக்கிட்டயாவது பேசி நான் உனக்கு எப்படியாவது உள்ள அனுப்புறேன். நான் அந்த தைரியத்துல தான் பாதி இருந்தேன். இங்க பாரு, கண்டிப்பா எனக்கு நான் எந்த அரசியலையும் எனக்கு உதவி பண்ணுவாங்க. சொன்னா கேளு. நான் படிச்சு கஷ்டப்பட்டு பட்ட வாங்குறத நான் யார்கிட்ட சிவாரிசில போக விரும்பல. நான் படிச்சு வாங்குறது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. சரி, அது தெரியாம நடந்ததுன்னு நீ எப்படி கத்துற? பயமா இருக்குல்ல எனக்கு. தேன்மொழிமா அப்படிலாம் பண்ணாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றல, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றல, அந்த மீன் கொண்டா. இத பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டே சொல்றல. இந்த பட்டெல்லாம் இருந்ததுன்னா வேலைக்கு போவா அப்படின்னு ஒரே வச்சுட்டீங்கல்ல. கடுகளவு கூட எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு நான் உங்க கூட இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதான் உங்க ஆசை. அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு என் கணவன் நாசப்பட்டுட்டீங்க. ஒரு துளி கூட எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. வீண் பழிய சுமத்தாத, வீண் பழிய சுமத்தாத. இல்ல, உங்களுக்கு காலத்துக்கு குழந்தை பெத்து கொடுத்துட்டே இருக்கணும். குழந்தை பெத்து கொடுக்குற மிஸ்னா என்ன நினைச்சிட்டீங்க? உங்க ஆசைக்கு எனங்கவும் உங்க வாரிசுகள் சுமக்கிறதுக்கும் என் கணவன் நாசம் பண்ணிட்டீங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. எனக்கு அப்படி ஒரு புத்தியே கிடையாது. உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன் தவிர, ஏன் ஒரு புத்தி போகுது? நீ வேணா புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்க நினைக்காதீங்க. உங்க ஆசைக்கு நான் தடை போடக்கூடாதுன்னு எவ்வளவு உறுதியா இருந்தேன்னு தெரியுமா? வேலைக்கு போனாலும் என் புருஷனுக்கு செய்ய வேண்டியது அத்தனை நான் செய்யணும். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த காலமா இருந்தானே, படிச்சாளா இருந்தா என்ன, என் புருஷனுக்கு 10 பிள்ளைகளும் பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க கணவன் நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன். என் புருஷன் நிறைய குழந்தையோட சந்தோஷமா வாழும்னு நினைச்சேன். அது வேலைக்கு போயிட்டே என்னால பண்ண முடியும்னு நினைச்சேன். அவளை நம்பிக்கையோட இருந்தேன். ஐயோ, என்ன புரிஞ்சுக்காம பேசுறாள. உன்னை மகாராணி மாதிரி நானும் பார்க்க நினைச்சேன். கொஞ்ச நாள் வீட்டு வச்சுட்டு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் தான் நினைச்சேன். பாரு, உனக்காக நான் என் வேலையை கூட ராஜினாமா பண்றதுக்கு ரெடியா இருந்தேன். உன்னை வேலைக்கு அடிப்பட்டு என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் மேல வீணா புரிய சுமத்தாத. உண்மையிலே அப்படி நினைச்சிருந்தா இந்த மேலைய பத்தி என்ன பேசிருப்பீங்களே? இப்ப ஒரு மேல் வந்துக்கு நீ என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட கேட்டிருப்பீங்களே. இங்க பாரு, அந்த மேல் வந்து உண்மை. ஒரே ஒரு செகண்ட் தான். இவன் வேலைக்கு போனா இவ்வளவு சந்தோஷமா இருப்பாளா, நான் இவ்வளவு அழகா கவனிக்க முடியுமான்னு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சேன். புத்தி வேற மாதிரி யோசிச்சுது. சரின்னு கட்டில போட்டேன். நான் அப்படியே மறந்துட்டேன். இதான் உண்மை. நான் உள்ள போட்டதையே மறந்துட்டேன். இன்னும் நான் ஏதோ ஒண்ணு தேடும் போது என் கையில போட்டுச்சு. அப்பதான் குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த ஆதிரா இவ்வளவு நாள் அந்த பத்திரத்தை பிடிக்கிட்டு அன்னைக்கு தான் கொடுத்தா. அந்த பத்திரத்துல பார்க்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நான் விக்கி கிட்ட கூட சொல்லி அனுதேன். அவன் தான் அரசியல்வாதி வச்சு உள்ள அனுப்பிடலாம், ஒண்ணும் பயப்படாதுன்னு சொன்னான். உனக்கு தெரியல, எனக்கு தெரியும். நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அவனும் நிறைய பெரிய பெரிய ஆட்களை பார்த்துட்டு தான் உள்ள இருக்கான். நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்கான். இங்க பாரு, உனக்கு எப்படி உள்ள அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. கஷ்டப்பட்டு படிச்சு பட்ட வாங்கினவன் நான். ஏதோ அரசியல்வாதியும் ஏதோ டாக்டர் சிவாசி நான் உள்ள போன நான் என் தலைமை வச்சு போன மாதிரி இருக்காது. அவன் காலைய பிடிச்சு கேஞ்சிட்டு போன மாதிரி இருக்கும். என் திறமையில போனாதான் எனக்கு மதிப்பு. சரி, இப்ப தவறு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? தப்பு நடந்ததா. அதுக்கப்புறம் அது மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணணும். இப்படி பிடிவாத புடிச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு பிள்ளைக்கு நான் என்ன பண்றது? எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் குணவரியா இருந்தாலும் சில நேரம் நீ முட்டாள்தன பண்ற. இங்க பாரு, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாத. உனக்கு இது செட்டே ஆகல. தவறு நடந்து போச்சு. அது மாத்திக்க பாப்போம். இப்படி பிடிவாத பிடிக்காத. ஒரு பொண்ணுக்கு இது அழகே இல்ல. நீங்க தவறு பண்ணுவீங்க. நான் பொறுமையா குணசாலியா இருக்கணும். அப்படிதானே? தப்பு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணுங்க சொல்லு. தப்பு நடந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ என்ன சொன்னாலும் செய்யற. கத்தாத கத்தாத, எனக்கு பயமா இருக்கு. கத்தாத, எனக்கு பயமா இருக்கு. நெஞ்சு பதறி போயிருக்குது. எதுக்கு நீ பதறணும்? எதுக்கு பதறணும்? நீ வேலைக்கு போய் கிடைச்சதுலாம் போதும். என்னது? கிளி பிள்ளைக்கு சொன்னா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ கேட்கல. நான் பாத்துக்கிட்ட சரி பண்றேன்னு சொல்றேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. சரி, நீ எவன் காலையும் பிடிச்சி கெஞ்சி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக வேண்டாம். ஒழுங்கா வீட்டுல இருக்க வழிய பாரு. போதும். பொண்ணுக்கு பொண்டாட்டியே என் பிள்ளைக்கு அம்மாவா இருந்தா போதும். உன் சம்பாத்தியத்துல ஒண்ணு இந்த குடும்பம் ஓட வேண்டாம். ஏதோ படிச்சிருக்கா போட்டு நினைச்சேனா ரொம்ப ஆடுத. உங்க திமிர காட்டுறீங்கல்ல? திமிர்லடி, ஒரு அளவுக்கு தான் இறங்கி வர முடியும். ரொம்ப தொழில் என்ன பண்ணிட்டோம். வயசுல என் புள்ள இப்ப ஒண்ணு கணக்க என் பிள்ளைக்கு அளவு ஆயிட்டா. நீ படிச்சவதானே? நீ ஒண்ணு வேலைக்குள்ள போக வேண்டாம். வீட்லயே இரு. இப்ப நீ வேலைக்கு பொண்ணு பெண்ணா? நீ டாக்டர் ஆகணும்னு நினைச்சா கனவு கண்ட டாக்டர் நல்ல உத்தரத்தை இருந்துட்டா முடிஞ்சு போச்சு. போதும். நீ டாக்டர் ஆகணும்னு நினைச்சா ஆயிட்டல, வேலை பார்த்தல, அதோட மறந்துடு. இனி குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு வழிய பாரு.
வழி பிள்ளைக்கு சொன்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வழி பண்றேன்னு புரிஞ்சிக்காம தேவையான வார்த்தையெல்லாம் கொட்ட வச்சுட்டான். ச்சே. ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அப்படி எல்லாம் ஒண்ணு வீட்டுல வைக்க மாட்டேன். அப்படி பண்ண ஆசை பண்ண மாட்டேன். ஓ, நான் வீட்ல இப்படியே இருக்கணுமா? ஆமா, நீ இப்படிதான் இருக்கணும். போதும், பொண்ணு தரைக்கு பண்ண வீட்டுல இருக்கு போதும். அதான் பிள்ளைங்களை பார்க்க இருக்க 1 2 பிள்ளைல பாரு, பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடு, இங்க ஏதாவது பண்ணு. போதும், இங்க புள்ளைய பார்க்க எங்க ஆள் இல்ல. இவன் வெளியில போய் சேவை பண்ண போறான். இது வரைக்கும் நீ பண்ண சேவை எல்லாம் போதும். மூடிக்கிட்டு வீட்டுல கடை. கொஞ்சம் இறங்கினா ஓவர் ஆடுவான். நான் படிச்ச திமுரு பேசாம வீட்டுல கடை. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா சட்டமே நீ பண்ண மாட்டேன். எங்கேயாவது வேலைக்கு போகணும் வரைக்கும் ஏதாவது பேசி கண்ட காலை தரிச்சிருவேன். வீட்டுக்குள்ள இருந்தா போதும். பிள்ளைங்களை பார்த்தோமா, பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தமான்னு இரு போதும். நிறைய பிள்ளைங்க மட்டும் இருக்காங்க. அப்படி வீட்டுல இரு. வேற ஏதாவது காலை கலப்பிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா மூஞ்சி வரலாம் பார்த்து வீட்டுல அடிச்சு போட்டுருவேன். தொலைச்சு வேலைக்கு போறேன். ஒழுங்கா தின்னுட்டு மாத்த தின்னு தூங்க வழிய பாரு. கண்டத போட்டு குழப்பிட்டு கிடக்காத. தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த பொண்ணு தெரியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கொண்டு எரிஞ்சிருவேன். மூடைய அவுட் ஆக்கிட்டேன். அவ்வளவு பாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. சரிங்க, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஏதாவது பேசுறியா நீ? ஒழிக்கிற வாழ்த்துக்கும் பூமிக்கும் வயிற்றுல புள்ளி வச்சுக்கிட்டே உள்ளிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வச்சுக்க மூஞ்சி போல பேத்துவன்.